வணக்கம். தமிழ்நாடு விவசாய தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் நம்முடைய நாடு விவசாய உற்பத்தியிலே எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் அரங்கில் வெளிப்படுத்துவதில் என்னுடைய சிந்தனை நீண்டு கொண்டிருக்கின்றது. அருமைக்குரிய பொதுமக்களே, விவசாய தொழிலாளர்களே, தோழர்களே, அரசியல் கட்சி பிரமுகர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு விவசாயினுடைய அறைகூவல்களாக நாம் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி வைக்கின்றோம். அரசியல் நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து நம்முடைய அரசியல் பண்பாடு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் விவசாயத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்வதில்லை. எப்படி என்று கேட்டால், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த திட்டத்தில் அதன் விளைவாக நமக்கு கிடைத்த மாநிலங்களுக்கு கிடைத்த நிதி ஆதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுபோல நம்முடைய இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் அங்கே கிசான் திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். அப்படி பாரத பிரதமருடைய கிசான் திட்டத்தில் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் ஆண்டிற்கு 6000 என்ற விதத்தில் 3 தவணைகளாக பிரித்து தருகின்றார்கள். இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பயன் தருமா என்று கேட்டால், இது இல்லை என்ற பொதிலையே நாம் தர வேண்டியிருக்கும். ஏறக்குறைய இந்தியா 70% விவசாயத்தையே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கே விவசாயத்தில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் இல்லை என்பது முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. விவசாய பட்ஜெட் என்பது இந்திய அளவிற்கு இதுவரை போடப்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய வாதம். ஏறக்குறைய 2017ஆம் ஆண்டு விவசாயத்திற்கான மத்திய பட்ஜெட்டில் 35 கோடி ஒதுக்கியிருந்தார்கள். 17-18 41 கோடியும், அதுபோல் 18-19 46 கோடியும், 19-20 1,30,000 கோடியும், பின்பு 1.4 கோடியும், 21-22 1.23 கோடியும், 22-23 1.24 கோடியும், 23 1.15 கோடியும், 24 1.22 கோடியும், இப்படி விவசாய பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதலாக கர்நாடக மாநிலத்தில் விவசாய பட்ஜெட் 2011-12ஆம் ஆண்டு அங்கே எடியூரப்பா ஆண்ட காலத்தில் விவசாயத்திற்கான தனி பட்ஜெட் போடப்பட்டது. அதே போல 2013-14 ஆந்திராவில் விவசாய பட்ஜெட் போடப்பட்டது. இப்பொழுது தமிழக அரசினுடைய 2021-22
தமிழகத்துடைய வேளாண் நிதி அறிக்கை வாசிக்கப்பட்டது. அங்கே இப்படி இந்திய அளவிற்கு விவசாயத்திற்கான பட்ஜெட் என்பது இல்லை. நண்பர்களே, நம்முடைய பட்ஜெட் இதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்றால், விவசாயம் என்பது இங்கே வாழக்கூடிய 170 கோடி மக்களுக்கான ஒரு உணவு தேவை. 170 கோடி மக்களுக்கான உணவு தேவையை நம்முடைய அரசாங்கம் நம் உள்நாட்டு உற்பத்தியை நம்பியிருக்கிறதா என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்கின்றேன். ஏறக்குறைய 40 விழுக்காடுகளை மட்டுமே இந்திய உள்நாட்டு சந்தைகளில் விற்கப்படுகின்றன. மேலும் 60% வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய உணவு உற்பத்திக்காக கோதுமை, அரிசி போன்ற பண்டங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு கர்மாந்திர சூழ்நிலையில் நம்முடைய இந்தியா இருக்கின்றது. இந்தியா மிகப்பெரிய வலிமையான நாடாக இருந்த போதிலும் இந்த மத்தியில் ஆளக்கூடிய அந்த பிரதமருக்கும் அதை சார்ந்த அமைச்சர்களுக்கும் விவசாயத்தை பற்றி எந்த ஒரு முன்னறிவும் இல்லை என்பது எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. விவசாயிக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்கினால் விவசாய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் முன்னேறிவிடுவா என்ற ஒரு கோரிக்கையை, ஒரு கேள்விக்கலையை முன் கொடுக்கின்றேன். விவசாயி யார்? விவசாயி தற்சார்பு பொருளாதாரத்துடைய முக்கிய அங்கமாக திகழக்கூடியவன். அங்கே விதைத்தலில் ஆரம்பித்து அறுவடை செய்து அந்த தானிய கிடங்கில் சேரும் வரை அவருடைய ஒவ்வொரு உழைப்பும் அளவிட முடியாத எண்ணிலடங்கா துன்பத்தை கொண்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய விவசாயம் என்பது நாளுக்கு நாள் நம்முடைய தொழிலாளர் பெருமக்கள் விவசாயத்தை விட்டு வேலை தேடி பக்கத்தில் உள்ள நகரங்களுக்கு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றது. அது மட்டுமல்லாத விவசாய தொழிலாளிகள் இன்று கட்டுமானத்திற்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றார்கள். இது விவசாயத்தை கேள்விக்குறியான நிலையை நோக்கி போகின்றது. விவசாயம் என்பது நாம் அனைவரும் உண்ணக்கூடியவர்களே. இங்கே இருக்கக்கூடிய மத்தியில் ஆட்சி செய்யக்கூடியவர்களே, உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். நீங்கள் உணவு உண்பதற்கு காரணமானது விவசாயிகளுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா என்ற ஒரு வினாவை முன்வைக்கின்றேன். விவசாயம் என்பது நீங்கள் நினைப்பது போல ஒரு வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படுவது அல்ல. ஒரு விவசாயி தன்னுடைய விளைநிலங்களிலிருந்து அங்கே கம்பு, சோளம், மக்காச்சோளம் இப்படி தானிய வகைகளை அவன் விதைக்கும் பொழுது அங்கேயே அங்கே இருக்கக்கூடிய பறவைகளும் அல்லது விலங்கினங்களும் இப்படி பல்வேறு விதமான இடையூறுகளுக்கு பின்னாலும் அதில் முளைத்தவற்றை அங்கே களைகளாகவும் களைக்கொல்லி பயன்படுத்துவதன் வாயிலாகவும் அதிலும் ஒரு 5% நாம் இழக்கின்றோம். இப்படியே ஒவ்வொரு நிகழ்விலும் விவசாயத்தினுடைய டெப்ரிசியேஷன், தேய்மானம் என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அரசியலிலே போல விவசாயத்திலும் இடைத்தரகர்கள் மிகப்பெரிய அளவில் நிரம்பி காணப்படுகின்றார்கள். விவசாயிக்கு ஒரு மூளை நெல் உற்பத்தியானால் அவனுக்கு 1500 ரூபாய் கிடைக்கும் பொழுது அங்கே விற்பனை செய்யக்கூடிய இடைத்தரகர்களுக்கு 300 ரூபாய் கிடைக்கின்றது. எந்த வேலையே இல்லாமல்
எந்த வேலையே இல்லாமல் தன்னுடைய அறிவை மூலதனமாக கொண்டு விவசாயிகளை சுரண்டி பிறக்கக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இது எல்லாம் மாற வேண்டும். அப்படி மாறினாலே ஒழிய இந்த விவசாயம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடையாது. காந்தி கண்ட அந்த பெரிய உண்மையை நம்முடைய வேளாண் பெருமக்கள் மிகப்பெரிய அளவில் நம்பி இருக்கின்றார்கள். கிராமம் உயர்ந்தால்தான் விவசாயம் உயரும் என்பதை ஒவ்வொரு சாமானியனுக்கும் புரிய வேண்டும். அதன் வாயிலாக மிகப்பெரிய ஒரு விவசாய புரட்சி ஏற்பட வேண்டும். அப்படி புரட்சி ஏற்பட்டால்தான் விவசாயம் செழிக்கும். அப்படி செழிக்கும் பொழுது இந்தியா உணவு உற்பத்தியில் முன்னிலை பெற வாய்ப்பு இருக்கும். நன்றி, வணக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய அரசாங்கம் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான வேளாண்மை பட்ஜெட்டை அறிவிக்க வேண்டும். வேளாண்மைக்கு அவன் செய்கின்ற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அவன் செலவழிக்கின்ற தொகையை கணக்கிட்டு அவன் விற்பனைக்கு வரும்பொழுது எவ்வளவு நட்டங்களை அடைகிறான் என்ற ஒரு பொதுவெளியில் நம்முடைய சங்கங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு தெரிய வைக்க வேண்டும். நாம் ஒரு நிதி மறைமுக பட்ஜெட்டை நாம் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் தர இருக்கின்றோம். ஆகவே இந்த விவசாய பெருமக்களுடைய வாழ்வில் இந்த வாழ்வாதாரம் சிறக்க வேண்டுமேயானால் விவசாயத்தினுடைய பட்ஜெட்டை அரசு முன்னேற்பாடாக செய்து வர வேண்டும். நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும். தடுப்பணைகள் கட்ட வேண்டும். புதிய அணைகளை உருவாக்க அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.